ஃபிசிக்கலில் சரியா, மற்றதுக்கெல்லாம் இவ்வளோ இருக்காது. எக்ஸாமுக்கு ஃபிசிக்கலில் யாருக்கு இது கம்மியாக இருக்குது, ஹைட்டெல்லாம் என்னால் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்களா? சரியா, ஓகேவா? அது வந்து காட் கிஃப்ட் மாதிரி. மற்றதெல்லாம் எது முடியலனாலும் சரி என்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கான டிப்ஸை நான் தரேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா, நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் முட்டாள்தனமாக கூட எனக்கு தோணலாம் சில டைமில் உங்களுக்கு. ஆனால் அதே வந்து ஒரு 3 வாரம் கண்டினியூஸாக பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய எஃபெக்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா, ஃபிசிக்கல் எது இருந்தாலும் சரி, எதில் வீக்னஸ் இருந்தாலும் சரி. சிலருக்கு வந்து ரன்னிங் வரும், வந்து லாங் ஜம்ப் வராது, லாங் ஜம்ப் வரும் அவங்களுக்கு வெயிட் வராது, வெயிட் வந்தால் இதில் தான் வந்து நிறைய பேர் போகிறது. ஸோ அதெல்லாம் எப்படி கெயின் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்லாம் எனக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, இல்லை இவர்கிட்ட கேட்டாலும் சரி, நான் உங்களுக்கு வந்து, ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஃபிசிக்கலை பற்றி தெரியும். நான் வந்து மெரைன் கமாண்டோ கோர்ஸில் இருந்து 3 முறை அவுட் ஆனேன். ஸோ எனக்கு வந்து நான் கோர்ஸ் பண்ணலை. அதாவது 3 முறையும் எனக்கு சில ரீசனால் அந்த ஈகோவால் இல்லை பாலிடிக்ஸ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அதில் இருந்து 3 முறையும் நான் வெளில வந்துட்டேன். சரிங்களா? ஸோ அதனால் எனக்கு ஃபிசிக்கலை பற்றி தெளிவாக தெரியும். எந்த ஏரியாவில் இருந்து வீட்டில் செஞ்சாலும் அதை செஞ்சு பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, டவுட் இருந்தால் கேளுங்க, பயப்படாதீங்க. கஷ்டப்பட்டால் தான் ஒரே விஷயம், இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்க. நாளைக்கு வந்து ஒரு அந்த பேட்சோட கேப் போட்டு பாருங்கள், அப்படி ஊரில் நடந்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். நம்ம கையில் ₹1 பணம் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நடக்கும்போது 4 பேர் பார்த்து இன்னொரு பையன் பார்ப்பான், ஏதோ சொன்னால் செஞ்சுட்டான், அது வேணும். அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் நிறைய கஷ்டப்பட தேவை, கொஞ்சம் கஷ்டப்பட்டால் போதும். போலீஸ் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படணும். சரிங்களா? அந்த பேட்சோட போய் உள்ள இல்லைன்னா ஒரு படத்தில் கூட ஒரு சீன் போட்டிருப்பாங்க, நாம் 2 பேரும் சாப்பாடு வாங்கி போயிட்டுருக்கோம். ஒரு சீன் என்ன படம்னு தெரியாது, மேபி யாராவது பார்த்துருக்கலாம். 2 பேருமே வந்து ஹையர் அத்தாரிட்டிக்கு வந்து சாப்பாடு வாங்க போயிட்டுருப்பாங்க. 2 பேர் வந்துட்டு இருப்பாங்க, போலீஸை பார்த்த உடனே திரும்பி போயிட்டுருப்பாங்க. அந்த சீனை ஐ திங்க் நீங்கள் நான் சொல்கிறத ஞாபகப்படுத்தி பாருங்கள். திரும்ப போயிட்டு இருப்பாங்க, ஆனால் நாம் சாப்பாடு வாங்க தான் போயிட்டுருக்கோன்றது அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அதை சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மரியாதை? ஆளை பார்த்து மரியாதை இல்லை. சரியா, அந்த காக்கி சட்டைக்கு இருக்கு ஒரு மரியாதை. சரியா, நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், இருந்தாலும் அதை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு பயம் வரும். ஸோ அதை போடுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுங்க. சரியா, என்ன வகையில் ஹெல்ப் பண்ணணுன்னாலும் நாங்கள் இருக்கோம். எக்ஸாம்பிளாக பார்த்துப்பாங்க, ஃபிசிக்கலில் என்ன வேணாலும் சொல்லுப்பா, நான் எல்லாரையும் ஒன்றுமே இல்லாதவங்களெல்லாம் நான் அந்த ஸ்டேஜ் கொண்டு போயிடுவேன். எனக்கு ஒரு 3 வீக்ஸ் டைம் போடுவேன். இதில் எனக்கு பிரச்சனை இருக்குது, இதை சரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுங்கள், பண்ணிடலாம். கொஸ்டின் யாராவது கேட்கணும், ஏதாவது கேட்கணும்னா சொல்லுங்கள், ஆன்சர் பண்ணுறேன். அக்னி பாத்தில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. சரியா, ஆனால் 24 லட்சம் 4 வருஷத்தில் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். சரியா, அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணிக்கலாம். சும்மாவே 4 வருஷம் 4 போகிறது தெரியாது. நான் 24 லட்சம் பெரிய விஷயம் இல்லை. வீட்லேயும் ஒரு மரியாதை இருக்கும். சரி போனால் அப்படியே யோசிச்சுக்கலாம், 4 வருஷம் வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். வெளியில் பெருமையாக சொல்லிக்கலாங்க, நான் சர்வீஸ் பண்ணேன் அப்படின்னு. ஸோ நாம் எதையும் வந்து நெகட்டிவாக பார்க்கவே கூடாது, பாசிட்டிவாக பார்க்கணும். ஊரில் நிறைய பேர் சும்மாவே சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு அதோட நேரத்தில் நாம் வந்து ஒரு 24 லட்சத்தோட ஒரு சர்வீஸோட பேட்டன் என்ன, அங்கே போனாவே நிறைய வாழ்க்கையோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எப்படி போகணுன்றது தெரிஞ்சுக்கிறது. புரியுதுங்களா? ஏன்னா அங்கே போனால் கஷ்டம் என்னன்றது தெரியும். சரியா, ஒவ்வொரு விஷயமும் எங்கேருந்து வருதுன்றது தெரியும். அதே வந்து ஆஃபீஸில் எப்படி ஒர்க் பண்ணணும், அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும், அந்த பேட்டர்ன்லேயே வந்துடும். நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே சேனல்னு ஒரு விஷயத்தை பார்ப்போம். சரியா, அதை நாம் இருப்போம், அப்பா இருப்பார், அந்த அப்பாவை மிஸ் பண்ணாமல் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்பாவை கொண்டு வருவோம். ஏன்னா அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு கான்ஸ்டபிள்னா ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட கொடுப்பாரு, ஹெட் கான்ஸ்டபிள் எஸ்ஐ கிட்ட கொடுப்பாரு, எஸ்ஐ வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுப்பாரு, டிஎஸ்பி எஸ்பி, அப்படி தான் போகும். அதுதான் ப்ராப்பர் சேனல் அப்படின்னு சொல்கிறது. சரியா, எந்த ஒரு விஷயத்துலையும் ப்ராப்பர் சேனல்னு ஒன்று இருந்துச்சுன்னா தப்பே நடக்காது. யாருமே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. படிக்கிறதுக்கு அதே தான் ப்ராப்பர் சேனல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ராப்பர் சேனல் எப்படி அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அது பாருங்கள், நம்மளுக்கு எங்கே மிஸ்டேக் நடக்குது, எதனால் மிஸ்டேக் நடக்குது அப்படின்றத கவனிச்சிங்கன்னா இப்போ வந்து நாம் படிச்சுட்டே போயிடுவோம். அது எழுதி பாருங்கள், ஞாபகம் வரலையா, கம்மியாக படிங்க, ஒரு நாளைக்கு 4 பேஜ் படிங்க. சரியா, அதை தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை
பாருங்க, சாகிற வரையும் மறக்காது. சாகிற வரையும் மறக்காது. அந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணீங்க இல்லையா, ஞாபகம் வரலையா, திரும்ப எடுத்து பாருங்க. அன்னைக்கு தூங்கவே கூடாது. 4 பேஜ் தான் படித்தோம், அதையும் மறந்துட்டோம்னா இப்படி. ஸோ அதை திரும்ப திரும்ப பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாகிற வரையும் மறக்காது. இவ்வளோதான் விஷயம். நானும் தான் குரூப் 1 ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். சரியா, உங்கள் இடத்துல நானும் தான் இருக்கேன். ஸோ எனக்கும் அந்த கஷ்டங்கள் இருக்குது. எனக்கும் எவ்வளோ நேரமாக படிச்சுருக்கோம், எதுவுமே புரியல அப்படின்னு தான் தோணும். அதே கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நானே ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கும் ஃபஸ்ட்டில் உட்காரவே மனசு இல்லை. படிக்கணும்னு ஆசை தான், ஹையர் போஸ்டிங் போகணும்னு ஆசை தான், அதனால் உட்காரவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இம்ப்ரூவ் பண்ணிட்டு இப்போ ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட எவ்வளோ பெட்டராக இருக்குது. சரியா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? வேறு ஏதாவது சொல்லுங்கள்.